ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இப்போ நம்ம பட்டன் போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கெங்கே போடணுங்கிறத மார்க் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல கீழே ஒன்று, மேலே ஒன்று, இது ரெண்டையும் ஹாஃபாக மடித்தோம்னா ஒரு சென்டர் கிடைக்கும். அந்த சென்டரில் ஒன்று, அப்புறம் இந்த சென்டரையும் இந்த கீழே உள்ளதையும் ஹாஃபாக மடித்தீங்கன்னா ஒரு சென்டர் கிடைக்கும். அந்த இடத்துல ஒன்று, அதே மாதிரி இந்த ரெண்டையும் ஹாஃபாக மடிக்கும் போது அது ஒரு சென்டர் கிடைக்கும். அந்த இடத்துல ஒன்று, இப்படி இந்த 5 இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சைடும் இந்த இங்கே கீழே ஒன்றும் மேலே ஒன்று, அப்புறம் இது ஹாஃபாக மடித்து சென்டர் ஒன்று, அப்புறம் இந்த சென்டரும் இந்த ஹாஃபையும் மடித்து ஒரு சென்டர் பாயிண்ட் வரும் இல்லையா, அங்கே ஒன்று. அதே மாதிரி இது ஹாஃப் அப்படி மடிக்கும் போது வர இந்த சென்டர் பாயிண்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த நூல் நான் 2 கை நீளம் 4 டைம்ஸ் எடுத்து உள்ளே ஊசிக்குள்ளே விட்டு அப்படியே டபுளாக மடிக்கும் போது 4 + 4 8 நூல் வர்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லாங்கில் இருந்ததுன்னா நமக்கு கொக்கி வைக்க கம்பி வைக்க ரெண்டுக்குமே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். அதனால் இந்த இதை எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு கம்பி வைப்போம். அதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கம்பி 6 கம்பி எடுத்திருக்கேன், கொக்கி 5 கொக்கி எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இந்த கம்பி வைக்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த கம்பி இது மேலே இப்படி வச்சுக்கிட்டு குத்தும் போது ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா இந்த நாட் வெளியே தெரியும். அதனால் மேல் நோக்கி மேலே இருக்கிற இந்த ஹோல்கிட்ட இந்த ஊசியை குத்தி இப்படி எடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளேருந்து அடியிலேருந்து மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த இதை நல்லா அப்படி இழுத்துடுறோம். எடுத்துக்கிட்டு திருப்பி இந்த ஹோல்குள்ளே மட்டும்தான் குத்துறோம். இவ்வளோ லாங்காக உங்களுக்கு நூல் வச்சு போட கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவு தான் எடுப்பேன். எடுத்துட்டா 2 பக்கமும் எனக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ இந்த ஹோலில் நான் 2 டைம்ஸ் குத்தி எடுத்துட்டேன். அடுத்தது இங்கேருந்து அடியிலேருந்து அப்படியே க்ராஸ் பண்ணி இந்த ஹோல்குள்ளே நான் போகிறேன். இந்த ஹோல்குள்ளே போய் இப்போ இந்த ஹோலில் திருப்பி இதுலேயும் 2 டைம்ஸ் நம்ம குத்தி எடுத்துக்கிறோம். இப்போ இதிலிருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழ் நோக்கி அப்படியே க்ராஸில் உள்ள துணிக்குள்ளே 2 துணிக்கு நடுவில் விட்டு இந்த மேலே இந்த வளைவு கிட்ட நம்ம கொண்டு வரோம். தெரியுதா? இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த இதில் கம்பியில் அடியில் திருப்பி குத்தி வெளியே எடுக்கிறேன். இதை ஒரு நாட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த நூலை அப்படியே உருவிடும். அப்போ இந்த கம்பியை டைட் ஆகிடும். அப்புறம் இங்கேருந்து க்ராஸ் பண்ணி அடுத்தது ஆப்போசிட் சைடு நம்ம போயிடுறோம். போயிட்டு அதே மாதிரி இந்த கம்பிக்கு பின்பக்கம் இதையும் அதே மாதிரி குத்தி இங்கே எடுக்கிறோம். எடுத்துட்டு இதையும் ஒரு நாட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இங்கேயே கட் பண்ணி விடக்கூடாது. திருப்பி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு அடியில், அதாவது இந்த பின்னாடிலாம் வராது, இந்த 2 துணிக்கு நடுவில் இருந்து இந்த ஊசி வெளியே வரணும். இந்த இடத்துல குத்தி பேக்கில் போயிடும். இந்த இடத்துல தான் நம்ம நாட் போடுறோம். நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல 2 தடவை ஒரு குத்து எடுத்தோம். அடுத்தது இங்கேருந்து க்ராஸ் பண்ணி இங்கே போய் இங்கே ஒரு 2 குத்து எடுத்தோம். இங்கேருந்து அடிவகையில் பக்கமாக க்ராஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிட்டோம்.
இங்கேருந்து க்ராஸ் பண்ணி இந்த இடத்துல போய் இங்கே ஒரு நாட் போட்டுக்கிட்டோம். அங்கே வெட்டி விடக்கூடாது. அங்கேருந்து க்ராஸ் பண்ணி இந்த திருப்பி எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்து பின்னாடி குத்தி எடுத்து இந்த இடத்துல தான் நாட் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்து போகாமல் இருக்கும். இங்கேயே நாட் போட்டிங்கன்னா ஒரு தர இப்படின்னு எடுக்கும் போது இந்த கம்பி பிடுங்கிக்கிட்டு வெளியே வந்துடும். இந்த மாதிரி போடணும். அடுத்தது கொக்கி வைக்க சொல்லித்தரேன். அப்புறம் மீதியெல்லாம் நீங்கள் வச்சுருங்க. அதே மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் நான் வச்சு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸில் ஒவ்வொரு கம்பியாக இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு கம்பி வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வளையம் வச்ச மாதிரி கொக்கி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதே மாதிரி நீங்கள் அதை தைச்சிருங்க. இப்போ இந்த கொக்கியை வந்து இந்த இடத்துல வைக்கிறோம். இந்த இடத்துல வச்சுட்டு இதுலேயும் அதே மாதிரி இந்த மேலே உள்ள ஹோலில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு 2 குத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். இத்தனை நூல் நம்ம எடுக்கும் போது உங்களுக்கு 2 குத்துலேயே இந்த ஹோல் எல்லாம் ஃபில் ஆகிடும். சும்மா ஒரு 3 நூல் 2 நூல் அந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா இன்றைக்கி பூரா அந்த இடத்துல நம்ம குத்தி குத்தி எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 குத்துலேயே அது வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடும். இப்போ இதுவும் அதே மாதிரி ஃபில் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து அடியில் இருந்து க்ராஸ் பண்ணி இந்த மேல் பகுதி இந்த கொக்கியோட இந்த மண்டை பகுதின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு வந்தது அதே மாதிரி எடுத்துடுறோம். எடுத்துட்டு இந்த கம்பிக்குள்ளே இந்த இதை அப்படி உள்ள இந்த நூலை விடுறோம். விட்டுட்டு இதுக்கு அடியில் விட்டு இழுக்கிறோம். அப்போ இதுலேயும் ஒரு பிடிப்பு வந்துடும். ரெண்டாவது அதே மாதிரியே அந்த இடத்துல குத்திட்டு இந்த இடத்த வந்து ஒரு நாட் போட்டுட்டு இந்த நூலை வந்து இந்த கப்பிக்குள்ளே அப்படி உள்ளே விட்டுறோம். அப்போ இங்கே ஒரு நாட் விழுந்துருச்சு. நல்லா 2 தர நம்ம அதுக்குள்ளே குத்தி எடுத்து நாட் போட்டோம். அப்போ இது நல்லா அசையவே அசையாது, நல்லா டைட்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி இந்த இடத்துல வெட்டி விடக்கூடாது. இதே இடத்துல வெட்டி விடக்கூடாது. முடிச்சிட்டோம்ன்ட்டு இங்கேருந்து அடிவகுதி பக்கமாக க்ராஸ் பண்ணி இங்கே கீழே வந்துடணும். வந்து இந்த இடத்துல தான் நம்ம குத்தி எடுத்து நாட் போட போகிறோம். அதை பேக் சைடு கொண்டு போனோம், ராங் சைடில். இது ரைட் சைடில் நமக்கு வந்துடும் அந்த நாட் அப்படி குத்தி எடுத்தோம்னா. அதனால் இந்த இடத்துலையே நம்ம நாட்டை போட்டுறோம். இந்த நாட் விழுந்துருச்சா? இப்போ நம்ம இந்த இடத்துல இங்கேயே வெட்டி விட்டோன்னா இந்த பிசுறு அசிங்கமாக தெரியுன்றதுனால இதுக்கு அடியில் இப்படி வெளியே எடுத்து வெளியே கொண்டு வந்து நூலை வெட்டி விட்டுரும். அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு கம்பியும் பாயிண்ட்டுக்கும் இந்த கொக்கியை வச்சு இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. பட்டன் போட்டு இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை நீங்கள் குத்தும் போது துணி மட்டும்தான் எடுக்கணும். இந்த அடி துணிக்கிட்ட வந்துடக்கூடாது, வெளியே குத்தி வரக்கூடாது. மேலே இருக்க துணிக்கு மட்டும்தான் நம்ம குத்தி குத்தி எடுப்போம். இந்த கம்பி கொக்கி எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். நம்ம இங்கெல்லாம் நாட் போட்டு நம்ம இங்கே கட் பண்ணி விட்டனால இந்த இடத்துல இப்படி நம்ம கொக்கி மாட்டுறோம் இல்லையா, மாட்டிட்டு இப்படி எடுக்கும் போது நிறைய பேருக்கு இந்த ப்ளவுஸில் இந்த இடம் மண்டை கிட்ட இருக்கிறது மட்டும் பிடுங்கிட்டு வரும். இந்த மாதிரி நம்ம போடும் போது அந்த மாதிரி பிடுங்கிக்கிட்டு வராது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு எப்பயுமே எங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அங்கே கட் பண்ணாமல் அடுத்த பகுதியில் கட் பண்ணி பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.